கேக்குது. இப்பதான் உங்களோட சவுண்ட் கேக்குது. ஓகே, வந்து ஸ்கிரீன். ஓகேங்க ஷேக். ஸ்க்ரீன் வந்துருச்சு. நாங்க அன்றைக்கு அடுத்த எழுத்துக்கு வாரோம். எங்கட இறுதி கட்ட எழுத்துக்களை நாங்க பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஓகேங்க ஷேக். அஹ், இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்து கொஞ்சம் முக்கியமான எழுத்து. இந்த எழுத்துக்கு நான் அடிப்படை சவுண்ட் இங்க வரப்போகுது என்றால் தால், த என்ற சவுண்ட். சரியா? இப்ப நாங்க அடிப்படை தால தே உச்சரிக்கிறோம் த சவுண்ட்ல. தே இந்த த ஆ தேன்னு சொல்ல போகல சவுண்ட் ஓகேங்க என்ன ஷேக். செய்யுது? மிச்ச சிம்பிளா கீழ் நோக்கி போகுது, அப்படித்தானே? த. ஆமாங்க ஷேக். எஸ். ஆனா இங்க சொல்லுவோம் என்னடால் அது அப்படியே தலைகீழா மாறும். தோ, அந்த த என்ற சவுண்ட் வானத்தை நோக்கி போக போகுது. தோ தோ மேல் நோக்கியதாக மாறும். த எண்டத்திலேருந்து தோ என்று மாறும். தோ எஸ். போதும், பாபம் பாபம். ஷேக், அவ்வளவுதாங்களா? தோ அப்படின்னு சொன்னாலே போதுங்களா? நீங்க நீங்க அடுத்து அந்த தால் த என்ற சவுண்ட வானத்தை நோக்கி தோ என்று மாத்த போறீங்க. அடுத்த விஷயங்களை ஓதுற சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆ இனி பிளவர்ந்தால் ஓகேங்க ஷேக். பிஸ்மில்லா. ووجدك ضالا فهدى. உங்களோட சவுண்ட் நடி நடுங்கி கொண்டு வருது, என்னமோ தெரியா. குரல் இந்த மைக்ல பிரச்சனையா விளங்குது இல்லைன்னு சரி. சரி ஷேக், நான் கொஞ்சம் வெளியில வரேன். வீட்டில் நினைக்கிறேன். ஷேக், இப்போ ஓதட்டுங்களா? இப்போதுங்களே பாப்போம். ووجدك ضالا فهدى. சரி, போதுங்க. ووجدك ضالا فهدى. ரெண்டாவது. ولسوف يرضى. சரி, போதுங்க. ولسوف يرضى. குட். மூணாவது. ضاحكة مستبشرة. சரி, போதுங்க. ضاحكة مستبشرة. 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 اوكي ماشي. ضاحك ضاحكة مستبشرة. சரி, போதுங்க. சிக்க கூடாது. ضاحكة مستبشرة. குட். ரெண்டாவது பாப்போம். ولسوف يرضى. முதலாவது. ووجدك ضالا فهدى. துவாதுக்கு மேல மத்தியினுடைய அடையாளம் லைட்டா மறைஞ்சு கொண்டிக்கு, அதையும் டார்கெட் பண்ணிக்கணுமா? ஓகேங்க ஷேக். ضالا فهدى. ووجدك ضالا فهدى. சரி, போதுங்க பாப்போம். ووجدك ضالا فهدى. குட். இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பாப்போம்.
இப்போ அடுத்த முக்கியமான கான்செப்டுக்கு நான் வாரம். துவாதோட லாம் என்ற சவுண்ட் மிஸ் ஆகக்கூடாது. லால்லன் லால்லன் என்று வரையல அதுனா. அப்ப அந்த இடத்துல ஓகேங்க சார். துவாதுங்கிறது வேற, லாம் என்றது வேறங்கிறது மிக தெளிவாக வர வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம். Right? அந்த ஓகேங்க வகையில சார். நாங்க இதை பார்ப்போம். துவாதோட லாம் மிஸ் ஆகாம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க சார். إذا زلزلت الأرض زلزالها. திருப்பி போதுங்க. إذا زلزلت الأرض زلزالها. ரெண்டாவது. ஷேக் இங்க லம் வரும்போது தாலும் பாலும் ஒரே மாதிரி தானே ப்ரொனன்சியேஷன் வரும் விலங்கல் கரெக்டுங்களா விலங்கல் சார்? விலங்கல் திருப்பி கேளுங்க. இப்போ ஃபத்தஹ் வரும்போது நீங்க த போ அப்படி சொல்லலாம். பட் ஓ, இங்க லம் வரும்போது து 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 ரெண்டு ஒரே மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கு ஷேக். இல்ல இல்ல, து என்றது மிச்ச சிம்பிளா சொல்லணும். து என்றது தடிப்பா சொல்லணும். து. அது ரெண்டு தான் வித்தியாசம். தானே? சரி. ஓகேங்க ஷேக். தால் த தி து என்று நார்மலா வரும். சரியா? த தி து நார்மலா வரும். ஆனால் துவா துய் து அது முடியுமான வரைக்கும் நாங்க தி முழு து. தடிப்பற்ற உச்சரிப்பை கொடுத்து நாங்க எடுக்கணும். துவா துய் து. ஓகேங்க ஷேக். ஆ, إذا زلزلت الأرض زلزالها. திருப்பி வந்து பாப்போம். إذا زلزلت الأرض زلزالها. ரெண்டாவது. وإذا رأوهم رأوهم قالوا. رأوهم. رأوهم. وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون. திருப்பி வந்து பாப்போம். அந்த சத்துகள் சரியான وإذا அமைப்புல சேரணுமா? உதாரணத்துக்கு லதோல்லூன். சத்துகள் சரியான அமைப்புல கனெக்ட் ஆகணும். اوكي ان شاء الله. و... وإذا رأوهم قالوا إن هؤلاء إن هؤلاء لضالون. மூணாவது. ليس لهم طعام إلا من ضريع. திருப்பி வந்துங்க. ليس لهم طعام إلا من ضريع. குட். நாலாவது. و- ولا تحاضون على طعام المسكين. மாஷா அல்லாஹ். திருப்பி வந்துங்க. لا. ولا تحاضون على طعام المسكين. ஐந்தாவது. صراط الذين أنعمت عليهم. திருப்பி வந்துங்க. غير
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ரெண்டா கொஞ்சம் வந்து போகும். وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون. குட். நல்லா நல்லா மாஷா அல்லாஹ். அந்த அமைப்புக்கு வருது மாஷா அல்லாஹ். அதான் பெரிய விஷயம். இப்போ தாதுட ஷூ வேலை செய்ய விளங்குதா உங்களுக்கு? இப்போ விளங்கு எல்லாம் துவாது குழப்பங்கள் இக்கிற மாதிரி விளங்குதா? இல்லை தானே? இல்லைங்க ஷேக், எனக்கு தாலுக்கும் தாதுக்கும் தான் வந்துட்டு நீங்க தால் தால்ண்டு அஹ், ஓத வேணாம். அந்த தால்ண்டு ஓதுறதே இப்ப இல்ல. அங்கதான் நீங்க அந்த உங்களோட கன்ஃபியூஸ் தே பண்ண. தேல் தே து தி தே 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 அந்த தேல் ஏதோ ஏன் உதட நாங்க அந்த சொல்லுங்க. இங்க இங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஓதும்போது இந்த உதட குவிக்கணும், உதட வந்து பலூன் மாதிரி குவிச்சு விடணும் அப்படின்லாம் சொல்றாங்களே ஷேக், எதுக்கு? அது இந்த துவாதுக்கு தான். அது அது அந்த நீங்க துவாண்டு உச்சரிக்கிற நேரத்துல பிரதர் அந்த நாங்க சொல்ற எல்லாமே நடக்கும். நீங்க உதர குவியல் இன்ஷா அல்லாஹ். வைக்காம துவாண்டு சொல்லலுமா? சொல்லி பாருங்க பாப்போம். தோ தோ இல்லைங்க ஷேக். எல்லாமே நீங்க ஒட்டோவாவே சிஸ்டத்துக்குள்ள நீ வருவீங்க. அந்த உதடுகள் குவியல் ஆகிறது, சவுண்ட் மேல் நோக்கி போறது, ம், நாவினுடைய மேல் ஓர பகுதி மேல் தொண்டையில படுறது, அழுத்தத்தை கொடுத்து ஓதுறது, வாய் ஃபுல்லா அந்த எழுத்தை பிராக்டிஸ் பண்ணு, இதெல்லாம் நடக்கும். இந்த நான் சொன்ன இந்த சிம்பிளான இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணா இன்ஷா அல்லாஹ் ஷேக். ஓகே சரியா? ஷேக். ஆனால் தால் அப்படி அல்ல. தே உதடுகள் ஒரு காலமும் குவியலா போகாது. தே சொல்லி பாருங்க எங்க சரி தா அந்த தால் செல்ல போகல, தே தேண்டு செல்ல தூ தி தேண்டு செல்ல நேரம் அந்த இதுக்கு எங்க சரி நான் சிம்பிளா அழுத்தத்தை தான் வருது. கொடுக்கணும். ஆமாங்க ஷேக், தூ சிம்பிளா தான் வருது. மிச்ச சிம்பிளா ஆகவே இதுல இருக்கிற அந்த வேறுபாடு எங்க சிக்கலாகும்டா பிரதர், நல்லா கேட்டுக்கொள்ளணும். அஹ் இது ஓகே ஷேக். அதாவது இந்த தால் வந்து கலக்கி ஓதப்படக்கூடிய எழுத்து தானே. ஆமாங்க ஷேக். அந்த இடம் மட்டும் உங்களுக்கு சில போது கன்ஃபியூஸ் ஆகலாம். அந்த கலக்கிறதுங்கிறது சில போது தடிப்பமாக வருது என்ற கன்ஃபியூஸுக்கு வரலாம். அது அப்படி அல்ல. கலக்கிறதுங்கிறது ஒரு காலமும் அந்த மாதிரி தடிப்பதுக்கு வராது. அதுல மிக தெளிவா என்ன செய்யும். ஓகேங்க ஷேக். இன்ஷா அப்ப அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த பாடத்தை கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணுமா இன்ஷா அல்லாஹ். ஸ்க்ரீன் ஓகேங்க ஷேக். இன்ஷா ஈக்கும் உங்களோட ரெக்கார்டு கேட்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். நல்லமா அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே ஷேக். அப்புறம் ஒரு டவுட்டு. கேளுங்க. இந்த சீன் ஆ. சுவாதுல வந்துட்டு ம். ரசூல் அப்படின்னு வரும்போது சீன் தானே வரும் ஷேக். விலங்குல ஆனா விலங்குல அது எப்படி? ம், ரசூல் ரசூல் ஓ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூல் அலைஹி சீன் வஸல்லம். சே சே எஸ் சீன். அது நம்ம லம் வச்சு சொல்லும்போது சீனு சாது சொல்ற மாதிரி இருக்குங்க ஷேக் சில டைம். அதுல இருக்கிற இஷ்யூ என்ன பிரதர், முன்னாடி இருக்கிற ரெண்டு பல்லையும் நேரா வச்சு ச சி சு என்ன அந்த சவுண்ட் எடுத்தீங்கன்னா சரி. எங்கட பற்கள்ட முன்பகுதிக்கு தானே. ஆமாங்க ஷேக். முன்பகுதியில் இருக்கிற ரெண்டு பல்லும் ஒன்று கொண்டு சரிசமனாக நேரா இருந்துச்சு என்றால் எந்த ஒரு காரணமும் அது வராது. பயம் இல்லாம நீ சீனை உச்சரிக்கலாம். அது ஓகேங்க லம்மத்துனா ஷேக். இருந்தாலும் இன்ஷா சரி, ஃபத்ஹத்துனா இருந்தாலும் சரி, கஸ்ரத்துனா இருந்தாலும் சரி, மேற்பற்களும் கீழ்ப்பற்களும் முன்கடவாய் பற்கள் இருக்கிற மேல்பற்களும் கீழ்ப்பற்களையும் சரி சமாந்தரமாக ஒன்றோடு ஒன்று சரியான நேராக நீ வச்சிட்டீங்க என்றால் அது சீன் தானே. பயப்படுவதே இல்லை. ஓகேங்க ஷேக். அது இன்ஷா எப்ப அல்லாஹ். நீங்க முன்னுக்கு பின்னுக்கு ஆகிறதோ அங்க ஸ்வா என்னது சூ என்ற சவுண்டுக்கு மாறும். சூ கொஞ்சம் முன் பின்னாகினா சுவாதாயிரும் அது. ஓகேங்க ஷேக். இன்ஷா அல்லாஹ். அடுத்த டெக்னிக்கல் மீக்கிற அடுத்த எல்லா விஷயங்களும் வாயினுடைய வடிவத்தில் அடுத்த எல்லா விடயங்களும் இந்த ரெண்டு விடயத்தை நீங்க சிம்பிளா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிளியர் ஆகும். சரிங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஷேக். பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஷேக் அப்ப ஓ இன்னும் ஒரே ஒரு டவுட் மட்டும். கேளுங்க. அதாவது கிராத் வந்து இந்தந்த கிராத்துல ஓதணும், இப்போ ஒரு ஒரு மாதிரி ஓதுறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் நம்ம தான் பண்ணணுமா இல்லை நீங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா ஷேக்? நாங்க அப்படி யாரையும் என்ன சொல்ல ஃபோர்ஸ் பண்றல. நீங்க இவரை மாதிரி ஓதணும் இவரை மாதிரி ஓதணும் நினைச்சு ஃபோர்ஸ் பண்றல. இப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிராஸ் ஒரு வடிவம் வந்திக்குது அப்படித்தானே. ஒரு நான் நேச்சர்ல வந்து ஓதும் போதே ஒரு மாதிரி ஓதுறேன். ஆனா எனக்கு விருப்பப்பட்டு இந்த மாதிரி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு கிராத் இருக்கு, ஆனா அதை எடுக்க முடியல என்னால. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். ஆ அது ஷேக் அது உங்களோட மேலதிக ஒரு மஹ்மூத். ஆசை விருப்பம். ம், சரியா ஓகே. பிரதர். எங்களுக்கு கடமை என்னன்னு இன்ஷா அல்லாஹ். சொன்னா, நீங்க சரியான உச்சரிப்புகளை உச்சரிக்கணும். உங்கள்ட்ட ரியல்ல இயல்பாக இருக்கிற உங்களோட ஓதல நீங்க ஓதணும். உங்களோட ராகத்தை எடுத்து ஓதணும். இப்ப நீங்க எங்கிட்ட இன்ஷா வந்து அல்லாஹ், வாசிச்சா இன்ஷா நான் உங்களை விட்டிக்க மாட்டேன். இவ்வளவு இடத்துக்கு உங்களை கொணந்திக்க மாட்டோம். நீங்க உங்கள்ட்ட இருக்கிற ஓகே. ராகத்தை நீங்க எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்றதை கண்டுதான் நான் உங்களை உங்களோட ராகம் உங்களோட டெவலப் ஆகுது. எனவே உங்களோட உச்சரிப்புகளையும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் என்று நாங்க உங்களோட அடுத்தடுத்த எழுத்துக்களை நோக்கி நாங்க உலகத்துறதுக்கு வந்திக்கிறோம். சரியா? ஓகே இன்னும் இன்ஷா கொஞ்சத்துக்கு பின்னால நீங்க எப்படி வசனங்களை ஓத மாட்டீங்க, நீங்க சூறாக்கள பக்கங்களா ஓத போய் திருவீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க ஓகே. டெவலப் இன்னும் டெவலப் ஆவீங்க. இப்ப இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு ஓகே. சில போது அறிமுகமாகின சில சூறாக்களாக ஈக்கலாம். நான் பாக்குறது இந்த ஓகே. பெஸ்ட் லெவல் என்ற வகையில் முழு குர்ஆனி இந்த அமைப்புக்கு நீங்க பாத்தீங்க என்றால், நீங்க உங்கள்ட்ட நேச்சர்ல இருக்கிற டோனை விட்டுட்டு இன்னொரு டோனுக்கு நீங்க ஓத பழகினீங்க என்றால், இன்கேஸ் அந்த குர்ஆன்ட ஓகே. ஸ்டைலுக்கு நாங்க ஓத போற நேரம், உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத வசனங்களை நாங்க ஓதுற நேரத்துல நீங்க நிறைய கஷ்டப்படுவீங்க. என்றால் நீங்க இன்னொருத்தரை ஓகே. தான் ஃபாலோ பண்றதால உங்கள்ட்ட இருக்கிற நேச்சர் என்ன செய்யும்? ஓகே. குழப்பி விட்டுரும் உங்களை. எப்படி போகணும் உங்களுக்கு சரிங்க கன்ஃபியூஸ் இன்ஷா ஆகும் அல்லாஹ். டோன்ல. அப்ப ஓகே நாங்க செல்ற இன்ஷா அல்லாஹ். பேசிக்கலி செல்ற விஷயம் என்றால், சில சூறாக்களுக்கு நீங்க அவங்கள ஃபாலோ பண்றதுல நாங்க பேர செல்றல. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், உங்கள்ட்ட இயல்புல இருக்கிற டோன்ல நீங்க உங்களோட குர்ஆன ஓதலை நீங்க ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும். ஸ்ட்ராங்கா அதுல சரியான ஒரு ஸ்டைலுக்கு நீங்க வந்துடணும். அது முக்கியம். ஓகே இன்ஷா நீ அல்லாஹ். ஃபாலோ உதாரணத்துக்கு சூரா துஹாவை நீங்க மிஷார் ராஷித மாதிரி ஓத போறீங்க. நோ ப்ராப்ளம். அதுக்காக நீ முழு இல்லைங்க குர்ஆன் ஷேக், அந்த நீங்க ஓதிடுமா? அது பிரச்சனை இல்லை. அவரு மாதிரி இல்லைங்க ஷேக், அந்த மஹ்மூத் கலீல். ஓகே. அந்த மஹ்மூத் காலில போல குஷைரிக்கு. நீங்க பிஸ்மியை ம், சொல்லி சூரா ஃபாத்திஹா ஓத போறீங்கன்னால ஓகே. அது அவரை போல நீங்க ஓகே. உங்களோட அந்த என்ன சொல்ற அவரை அவரோட ஃபாலோவர்ஸ் என்ற வகையில் அவரை மாதிரி ஓதுறங்கிறதுக்கு ஓகே. அவரை மாதிரி ஓதாட்டி நன்மை கிடைக்காது என்றும் இல்ல, அவரை மாதிரி ஓதாட்டி ஓகே பாவம் ஷேக். என்றும் இல்ல. ஓகே ஷேக். ஆனா உங்கள்ட்ட இருக்கிற குர்ஆன்ட ஓதல் எடுத்து நீங்க ஓதாட்டி நீங்க அல்லாட்ட வா சொல்லணும். ஏன்னா அல்லா தாலா எங்களுக்கு ஒரு குரலை தந்திக்கிறான், எங்களுக்கு ஒரு நேச்சரை தந்திக்கிறான். அந்த அமைப்புக்கு நாங்க எங்களை தயார்படுத்திக் கொள்ளலைன்னா நாங்க அதுக்கு வா சொல்லணும். அது முக்கியம். ஓகே ஷேக் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஓகே நல்ல. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். வரக்கல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.